Hi friends, welcome back to HE Vlogs. இன்னைக்கு நாம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா கோவா நைட் லைஃப் தான் பார்க்க போறோம். கோவா நைட் லைஃப்ன்றதோட நைட் போறோம். அப்படி இல்ல, இப்போ வந்து டின்னருக்கு போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாகா பீச்சுக்குள்ள போறோம். இது உங்களுக்கே தெரியும் வந்து எப்படி ஹாப்பனிங் பிளேஸா இருக்கும். நைட் எல்லாம் பார்ட்டி ஆயின்னு இருக்காங்க. அதனால நம்ம வந்து பார்ட்டி எல்லாம் பண்ண போறல. we are decent kids from the decent familyனால நாங்க எல்லாம் பரதல. எங்களுக்கு அந்த அபியாசம் எல்லாம் யாருக்கும் இல்ல. போயிட்டு நல்லா சாப்பிட போறோம். சுத்தி பார்த்துட்டு அங்க இருக்கிறத இப்போ அங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு என்னென்ன இருக்குதுன்னு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட்ல ரவுண்ட் அடிச்சுட்டு நாங்க வந்து ஒரு இடத்துல ஆக்கியூபை பண்ணி ஒரு டின்னர் சாப்பிட்டு ஒரு மோஸ்ட்லி கேண்டில் லைட் டின்னர் நான் நிறைய டைம் பார்த்துக்கிறாங்க. நான் இப்போ லாஸ்ட் டைம் போகிறப்போ கூட நிறைய கேண்டில் பற்றி வச்சுருந்தாங்க. அங்கே கப்பல்ஸ் எல்லாம் போயிட்டு சாப்பிட்டுருந்தாங்க. நம்மளுக்கும் ஒரு நாள் ஆசை, நம்ம ஒய்ஃப் கூட போயிட்டு கேண்டில் லைட் டின்னர் சாப்பிட்ணும் கோவாவில். அந்த அலை ஓரம் உட்காந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சி போகிறோம். ரியல் எக்ஸ்பெக்டேஷனு ரியாலிட்டி அங்கே என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் கூட வந்து நீங்களும் வந்து பார்ட்டி பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் கோவாவில் இருக்கிறதுனால இது மோனாவோட அவுட்ஃபிட். selected by my husband. ஆமாம், இது ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போயே சொல்லிடுறேன். டிஸ்க்ளைமர் இது அவ்வளோ ஒன்றும் மோசமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது கோவாவில் இங்கே இருக்கிற ஆன்டி அங்கிளுங்க சுற்றுறதோட இது எவ்வளோ மேல். இது ஒன்றுமே இல்லை, ஒரு ஸ்கர்ட் மாதிரி தான் இருக்குது, நார்மலாக இருக்குது. இந்த அண்ணலுக்கு இந்த மாதிரி தான் போட முடியும். அதனால மறுபடியும் அந்த கமெண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அதுதான் சொல்கிறேன்ல, நீ என் கூட இருக்கிறதுனால நீ என்ன வேணா போடு, எனக்கு பிரச்சனையே இல்லை. அதனால யூ ஆர் வெரி சேஃப் வென் யூ ஆர் நெக்ஸ்ட் டு மீ. அதனால ஒன்றும் கவலை இல்லை. இது மோனாவோட காஸ்டியூமே, என்னோட காஸ்டியூம். கரெக்டாங்கிறன்னா கோவால வந்து இப்படிதான் சுத்தணும். இது நான் எங்க வாங்கினேன்னா வர்க்கால வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். நானும் டேடி ஒரே மாதிரி வாங்கினோம். பட் எங்களால போட முடியல, எங்க சிச்சுவேஷன் அம்மியில போடுறதுக்கு கரெக்டா இருந்துச்சு. எங்களுக்கு இருந்து கம்மி நாள் தான், 2 நாள் 3 நாள் ஏதோ இருந்தோம். அதனால எங்களுக்கு போடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. டாக்ஸில அங்க வாங்கிட்டு அந்த வர்க்காலா பீச்ல வாங்கிட்டு இந்த கோவா பீச்ல தான் போடணும்னு கார்டு ரைட்டிங் இன் மை ஹெட். அந்த டெஸ்டினி அப்படி இருக்கிறதுனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால எனக்கு இங்க அனுப்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் எங்களோட காஸ்டியூம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டம்மு டும்மு சவுண்ட் கேக்குது. அப்படியே லைட்டிங்கோட சூப்பரா இருக்கு. நான் கேட்கலாம், அது ஒரு இடத்துக்கு போச்சான். நல்லா இருந்துச்சா ரெஸ்டாரண்ட். இதுல சோமியா அண்ணியும் அவங்களும் வரும்போதும் போச்சான். அது எங்கன்னு கேட்கலாம், அங்கே போகலாம். சரி கேளு. வாங்கலாம். செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ஆக்சுவலாக நம்ம ரோடு வந்து இந்த நேற்று பயங்கரமா இருந்துச்சு. நேற்று சண்டே இல்லையா, அதனால பயங்கரமா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஓகே நல்லா இருக்கு. பட் ஓரளவுக்கு க்ரௌட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸும். ரொம்ப மோசமான க்ரௌடெல்லாம் இல்லை. இந்த ரோடு எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து பாலியில் ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு போனோமே, நமக்குதா பாலி பீச் ரோட் சைடுன்னு போனோமே, வியூ அதே மாதிரி தான், சேம் அதே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி வைப் தான் வருது எனக்கு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஸ்ட்ரீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம அப்படியே பீச்சுக்குள்ளே போயிட்டு எதுனா சாப்பிட்லான்னு பிளானு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ். சவுண்டும் கேட்கும். இந்த ஸ்க்ரீன் மேலே ஒரு மாதிரி பிளராக வரும். ஏன்னா எங்ககிட்ட கேமரா இல்லை, இந்த கேமரா வச்சு தான் பண்ணின்னு வரும். ஆமாம், ஒரு மாதிரி கிரெயின்ஸாக ஒரு ஸ்க்ரீன் மேலே, அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு திருப்பி உங்கள்கிட்ட வந்துட்டு
பாட்டி பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மோனா கூட்டு போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எனக்கு. இல்லை எல்லாம் குஸ்டாடிங்கிறாங்க அந்த பக்கம் எல்லாம். சரி என்ன சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து எங்கே கொஞ்சம் க்ளீனாக இருக்குது அவங்க பார்த்துக்கிறோம். கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. அது கூட நான் பேசுறது வரமான்னு கூட தெரியாது, காப்பிரைட்டில் போடுமான்னு கூட தெரியாது. சூப்பராக இருக்குது. நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறியா? போய் நெல்லு போவாங்க ஃபோட்டோ எடுக்கிறவங்க. அவங்க 2 cows வந்து சண்டை போட்டு நிக்குது. எப்போ இந்த பக்கம் ரிவீட் அடிக்கும் தெரியல. ட்ராக் மாதிரி இந்த பக்கம் வந்துரும் போதே. ஏய் வருதுப்பா. ஏச்சறீங்களா நீங்க? ஓ चलो भैया इसको. A few moments later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாப்பிட்டோம். நல்லா சாப்பிட்டோம். இங்கே ஃபுட்டு சாப்பிட்டு இப்போ வந்து இங்கேருந்து நம்ம வந்து கிளம்பி நம்ம காருக்கு போட்டு ஃபியூல் போட்டோம். சரி இப்பயே போட்டு வச்சிடலான்ட்டு இருந்தேன். காலையில் வந்து எப்படி வேலை கட் பண்ணிட்டியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டோம். பீச் ஓரமாக உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி உட்காந்து சாப்பிட்டோம். நல்லா சாப்பிட்டோம். செம்மையாக வயிறு அப்படி சாப்பிட்டோம். ஒன்றும் பயங்கரமான டிஷ்ஷஸ் எல்லாம் சாப்பிடல. ஒரு ஃபிஷ்ஷு, ஃபுல் பிளேட் ஃபிஷ்ஷு, ஒரு ப்ரான்ஸு, அப்புறமா சிக்கன் லாலிபாப், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினோம். ஸோ பில்லு எவ்வளோ வந்துருக்குன்னா 2739 rupees. எதிர்பார்க்கல இவ்வளோ வரான்னு சொல்லிட்டு சரி ஓகே என்ன பண்ணுறது, வெளியே வந்துட்டோம். ஸோ ரேட்டெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏதோ பீச் கிட்டேருந்து வந்து சாப்பிட்டோம். அப்பயே நம்ம என்னால் சரியாக பேச முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா செம்ம டிஜே ஓடிட்டு இந்த சவுண்டு காப்பி ரைட்ஸ் வரும். அதனால நாங்கள் வந்து பேசிட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் போயிட்டு ஜீப்பு நாங்கள் கார் எடுத்தோம் ஜீப்பு, அதுக்கு வந்து நாங்கள் பெட்ரோல் போட்டோம். அப்போ போட்டது நான் அன்றைக்கி ஃப்ரீயாக போயிட்டு நம்ம ஊர் சுற்ற முடியும். அதனால இப்போ நாங்கள் வெளியே கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம அப்படியே அவங்களுக்கு நாங்கள் போயினே அப்படியே உங்கள்கிட்ட பேசுவோம்.